பிள்ளைகளே, மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா? இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிள்ளைகளே, மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா? சகோதரர்களே என்று அழைத்தால் மரித்து உயிர்ப்பதற்கு முன்பதாக 3 ஆண்டு காலமளவும் சீடரோடு இருந்தார். அப்போது அவர்களை, அதே சீடர்களை சகோதரன் என்று அழைத்தார், நண்பர்களே என்று அழைத்தார். ஆனால் பிள்ளைகளே என்று எங்கும் அழைக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே மீண்டும் அதே ஒரு சம்பவம், ஆதியிலே எப்படி பேதுருவை ஆண்டவர் சந்தித்தாரோ, மீன்பாட்டுக்கு உள்ளாக்கினாரோ, அதே சம்பவம் நடைபெற ஆரம்பிக்கிறது. மீண்டும் வலது பக்கமாய் வளைய போடு என்று சொல்லுகிறார். அப்பொழுது சீடர்களே என்று அழைக்கவில்லை, என் நண்பர்களே என்று அழைக்கவில்லை, என் தோழர்களே என்று அழைக்கவில்லை. என்ன அழைக்கிறார்? அவர்களை பார்த்து என் பிள்ளைகளே என்று அழைக்கிறார். ஏனென்றால் இங்கே அவர் முழு கடவுளாக இருக்கிறார். அங்கே மனிதனும் கடவுளுமாய் இருந்தார். முழுமையாக மனிதத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். ஆகவே சகோதரனே, சகோதரியே, நண்பனே என்று அழைத்தார். ஆனால் இங்கு அவர் முழுமையான கடவுள், முற்றிலும் கடவுளாக இருக்கிறார் இயேசு உயிர்ப்புக்கு பிறகு. ஆகவே தான் அவர்களை பிள்ளைகளே என்று அழைத்தார். அதனால்தான் ரோமர் 8:13-14 வாசிக்கின்ற பொழுது, நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று யார் சான்று பகிர்றா? நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று யார் சான்று பகிர்கிறா? பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகளை சான்று பகிர்கின்ற பொழுது, கலாத்தியர் 4:6 வாசிப்பது போல கடவுளை நாம் எப்படி அழைக்கிறோம்? அவர் ஒரு காலத்தில் நம்முடைய நண்பரை தோழரை அழைத்தார். அவர் ரபுனி போதரை அழைத்தார்கள். இப்பொழுது நாம் கடவுள் நம்மை பிள்ளைகளாக ஆக்கியபடினால் நாம் கடவுளை எப்படி அழைக்கிறோம்? அப்பா, தந்தாய் என்று அழைக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த யுகத்தில் நாம் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள். நாம் கடவுளின் பிள்ளைகள் என்று தூய ஆவியானவர் சான்று பருகிறார். ஆகவே கடவுளை அப்பா தந்தாயின் அழைப்போம், அப்பாக்குரிய பிள்ளைகளாக இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.